ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம பக்கெட் லிஸ்ட் சேனல்ல உங்களுக்காக நான் இன்னைக்கு என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு ஜாப்பனீஸ் லூப் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃபரெண்டான ஃபீல் கிடைக்குங்கிறத நான் நம்புறேன். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு ட்ரெயினை காட்டுறாங்க. பொதுமக்கள் எல்லாரும் அவங்களோட வேலையை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின்ல தான் நம்ம ஹீரோவும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். போனை நோண்டிக்கிட்டு அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான். திடீர்னு அந்த ட்ரெயின்ல இருந்து ஒரு குழந்தை பசியால பயங்கரமா அழுக ஆரம்பிக்குது. அந்த குழந்தையோட அம்மாவும் எவ்வளவோ அவங்க குழந்தைய சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஒரு அங்கிள், ஏமா உன் குழந்தைய கொஞ்சம் வாயை மூட வையேன், உன் குழந்தை பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கு, நாங்களும் நிம்மதியா போக வேணாமான்னு அந்த அம்மாவை பிடிச்சிருந்தாலே திட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ட்ரெயின்ல இருந்த ஒருத்தன் கூட எதுக்காக இந்த அம்மாவை இப்படி திட்டுறாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல நம்ம ஹீரோ முதற்கொண்டு. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே போன் நோண்டிட்டு அவனோட ஸ்டாப்புக்கு வந்துட்டான். ஸ்டாப்புக்கு வந்துட்டு அப்படியே போன் நோண்டிட்டு இருக்கும் போது அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு கால் வருது. போன் பண்ணி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, நீயும் நானும் பிரிஞ்சுட்டோன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா என்னோட வயித்துல உன்னோட குழந்தை இருக்கு, இப்ப நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன், இந்த குழந்தைய வச்சுக்கலாமா வேணாமான்னு நீதான் டிசைட் பண்ணணும், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோயின் கிட்ட பதில சொல்றதுக்கு முன்னாடியே போன் அப்படியே டவர் இல்லாம அங்கேயே கட் ஆயிருது. இப்ப நம்ம ஹீரோவுமே அவனோட சப்வேக்கு வந்துட்டான். எக்ஸிட் 8ங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டான். சரி வெளியே போய் பேசிக்கலான்னு வெளியே போறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா திருப்பியும் நம்பர் 8 எக்ஸிட்டுக்கே திருப்பி வரான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, தப்பான வழியில வருமானு இன்னொரு வாட்டி வந்து பாக்குறான். ஆனா அதே மாதிரி தான் இருக்கு. போற வழியில எக்ஸிட் இல்லாம 0 எக்ஸிட் போட்டிருக்கத பார்த்து இன்னுமே குழம்பி போறான். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இவன் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கும் போதும் ஒரு மிடில் ஏஜ் மேன் நடந்து போயிருந்திருப்பாரு. இவன் எத்தனை வாட்டி வந்தாரோ அத்தனை வாட்டியுமே அந்த ஆளு வந்துட்டு போயிட்டே இருக்காரு. சோ ஏதோ ஒரு விஷயம் வினோதமா இருக்குங்கிறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அந்த ஆளு நிப்பாட்டி பேச ட்ரை பண்றான். ஆனா அந்த ஆளு பேசாம அவன் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கான். சோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இங்க ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு. பக்கத்துல இருந்த எல்லா டோரையும் போட்டு தட்டுன்னு தட்டுறான். சுத்தி முத்தி ஓடி வரான். ஆனா எப்படி ஓடி வந்தாலும் என்ன பண்ணாலும் இவ வந்து நிக்கிற இடம் எக்ஸிட் 8 மட்டும்தான். என்னடா பண்றதுன்னு இவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் பின்னாடி இருக்கிற ஒரு பிக்சர்ல இருந்து ரத்தம் அப்படியே ஒழுக ஆரம்பிக்குது. இத பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் அந்த மாதிரி ஓடி போகும்போது நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த பாக்குறான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நேரமே எக்ஸிட் 0வா இருந்தது, இப்ப எக்ஸிட் 1ன்னு போட்டிருக்கு. சரி இது டிஃபரெண்டா இருக்கேன்னு அந்த போர்டை இவன் படிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, நீங்க இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னா ஒவ்வொரு இடத்துலயுமே உங்களுக்கு ஒரு விஷயம் டிஃபரெண்டா தெரியும். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு டிஃபரெண்டா தெரிஞ்சதுன்னா வந்த வெளியிலேயே நீங்க திருப்பி வந்துடணும். அந்த மாதிரி திருப்பி வந்தா மட்டும்தான் உங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியும். நீங்க ஸ்ட்ரேஞ்ச் எதுவும் பார்க்கலீங்கன்னா நீங்க வரப்பாதையில அப்படியே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். சோ இதை பார்த்து நம்ம ஹீரோவுமே அடுத்த ஸ்டேஜ்ல டிஃபரெண்டா எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆளை நிறுத்தியும் பேச ட்ரை பண்றான். ஆனா வழக்கம் போல அந்த மிடில் ஏஜ் மேன் இவனை கண்டுக்கவே இல்ல. சோ இப்ப இது வரைக்கும் பார்த்ததுல வித்தியாசமா எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கல. சரின்னு வர வழியில போய் பாக்குறான். ஆனா திருப்பியும் எக்ஸிட் 2 இருக்கிறதுக்கு பதிலா எக்ஸிட் 0 இருக்கு. சோ நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டாங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு நல்லா தெரியுது. அடுத்த வாட்டி இது நடக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றானா, சுத்தி இருக்க எல்லா விஷயத்தையும் கரெக்டா போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். போட்டோ எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோ ஒரு வாட்டி சுத்திட்டு வந்து சரி இப்ப ஏதாவது டிஃபரெண்டா இருக்கான்னு பாக்குறதுக்காக போன் ஆன் பண்ணி பார்த்தாதான் தெரியும் எல்லா போட்டோவுமே அழிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறமா தான் இவனுக்கு புரியுது, இந்த கேம்ல நம்மளால எந்த விதமான சீட்டிங்கும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு இவன் அப்படியே பயந்து போய் நிக்கிறான். இப்ப அப்படியே திரும்பி பார்த்தா பேசாத அந்த ஆளு நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவனும் அந்த ஆள் கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறான். ஆனா அந்த ஆள் இவனை துரத்த பின்னாடி வழியா அப்படியே ஓடுறான். இப்ப பார்த்தா எக்ஸிட் 2க்கு இவன் கரெக்டா வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு எல்லா விஷயத்தையும் கவனமா நோட் பண்ணணும்னு. ஆனா அந்த மாதிரி நோட் பண்ணும்போது எகைன் அந்த ஆள் வராரு. அந்த ஆள் போன உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு குழந்தை அழுகிற சத்தம் நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிக்குது. இப்ப நம்ம ஹீரோ சேஃப்டி லாக்கர் இருக்கிற இடத்துக்கு போய் பாக்குறான். அங்க இருந்து அந்த சவுண்ட் வருது. ஆனா அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ நோட் பண்றான், இதுதான் இந்த ரவுண்ட்ல ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. சோ நம்ம பின்னாடி வழியா போயிடலான்னு பின்னாடி வழியா போறான். அவனோட கெஸ் கரெக்டா இருந்திருக்கு. அவன் எக்ஸிட் 2க்கு கரெக்டா வந்துட்டான். சோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அடுத்த ஸ்டேஜுக்கு போறான். அந்த ஸ்டேஜ்ல அவனுக்கு எது வித்தியாசமா தெரியல. சோ அடுத்த லெவலுக்கு அப்படியே போறான். எக்ஸிட் 3க்கு வந்துட்டான். இப்ப 4வது ரவுண்டுக்கும் அதே மாதிரி சுத்தி முத்தியும் பாக்குறான். சுத்தி முத்தி டிஃபரெண்டா பார்த்துட்டு இருக்கும் போது செவுத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பிக்சர் அவனை அப்படி உத்து பாக்குறத நம்ம ஹீரோ பாத்துறான். நம்ம ஹீரோ வழக்கம் போல இந்த மாதிரி பண்ண நம்ம ஹீரோ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிட் 4க்கு வந்துடுறான். சரி அடுத்த லெவலுக்கு போலாம், ஏதாவது டிஃபரெண்டா இருக்குமான்னு பார்க்கும்போது தான் அவனுக்கு
அவருக்கு இன்னொரு விஷயம் நடக்குது. டவரே கிடைக்காத அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட எக்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. கால் பண்ணி எக்ஸ் என்ன சொல்றானா, நீ எப்போ வருவ, நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ட்ரெயின்ல பார்த்த விஷயம் இப்ப இவனுக்கு இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவகிட்ட தெளிவா சொல்றான். நம்ம ஹீரோவுமே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பொண்ணு போறத நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே டவரே கிடைக்காத இடத்துல இருந்து நமக்கு எப்படி கால் வரும், இதுதான் அப்நார்மலா இருக்குன்னு பின்னாடி போகிறான். ஆனா இப்ப எக்ஸிட் 0ன்னு காட்டுது. நம்ம ஹீரோ பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறான். திருப்பி வந்து பார்த்தா எக்ஸிட் 8லயே இருக்கு. என்னடா பண்றதுன்னு பயங்கரமா கத்தி கதற ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் அப்படியே வேற வழி இல்ல, நம்ம இதை தாண்டி தான் போய் ஆகணும்னு அடுத்த ரவுண்டுக்கும் இவன் தயாராகிறான். அந்த மிடில் ஏஜ் மேன் தெரியாம ஒரு குட்டி பையன் தெரியறான். அந்த குட்டி பையனை பார்த்தோன்னே சரி இவன் தான் இந்த ரவுண்ட்ல வித்தியாசமா வந்திருக்கான் போல இருக்குன்னு வந்த வழியா திரும்பி போய் பார்த்தா எக்ஸிட் 1க்கு பதிலா 0 தான் இருக்கு. குட்டி பையனும் நம்மள மாதிரி தான்ங்கிறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்ப அந்த பையனை கூட்டிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போகலான்னு போகும்போது அந்த குட்டி பையன் அந்த மிடில் ஏஜ் மேனை பார்த்து கையை நீட்டி வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் பாட்டுக்கு போயிடுறான். இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா அந்த மிடில் ஏஜ் மேனோட கதையை காட்டுறாங்க. இந்த மிடில் ஏஜ் மேனுமே நம்ம ஹீரோ மாதிரி தான் இந்த லூப்ல மாட்டி இருந்திருப்பான். நம்ம ஹீரோ மாதிரி இவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு 4 ரவுண்ட கஷ்டப்பட்டு கடந்து இருந்திருப்பான். 4வது ரவுண்டுக்கு அப்புறமா தான் இந்த குட்டி பையனையும் இவரு பார்த்து இருந்திருப்பாரு. அந்த குட்டி பையனை கூட்டிட்டு வெளியே போகலாம் தான் இவரு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு எப்படி இந்த மிடில் ஏஜ் மேன் நடந்து வந்துட்டே இருப்பாரோ அதே மாதிரி இந்த மிடில் ஏஜ் மேனுக்கும் எல்லா ரவுண்ட்லயுமே ஒரு ஸ்கூல் பொண்ணு நடந்து போய்கிட்டே இருப்பா. இப்ப வழக்கம் போல அவளும் நடந்து போக இவரும் ஏதாவது வித்தியாசமா இருக்கான்னு செக் பண்றாரு. ஆனா அப்படி பார்க்கும்போது இவர் ஒண்ணு நோட் பண்றாரு, இவ்வளவு நாள் பேசாத அந்த பொண்ணு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் என்ன மாதிரி இந்த கேம்ல மாட்டிக்கிட்டீங்களா, நானும் ரொம்ப நாளா இங்க மாட்டிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா வெளி உலகத்தை விட இங்க நல்லா தான் இருக்கு, இங்க நான் மார்க் எடுக்க வேண்டியது இல்ல, எனக்கு ஹோம்ஒர்க்கும் இல்ல, அதே மாதிரி நீங்களும் இங்க இருந்துட்டீங்கன்னா உங்க இஎம்ஐ எல்லாம் கட்ட வேண்டாம், நீங்க வேலைக்கு கூட போக வேண்டான்னு ஒரு மாதிரி நல்லா பேசிட்டு இருந்தவ திடீர்னு சைக்கோ மாதிரி குரலை மாத்தி பேச ஆரம்பிக்கிறா. இதை பார்த்தோன்னே இந்த மிடில் ஏஜ் மேன் நோட் பண்ணிடுறாரு, இந்த ரவுண்ட்ல இவ தான் வினோதமா பிஹேவ் பண்றான்னு. வந்த வழியிலேயே அப்படியே திரும்பி போறாங்க. இவங்க அடுத்த எக்ஸிட்டுக்கும் கரெக்டா போயிடுறாங்க. இப்ப அடுத்த எக்ஸிட்ல போய் எதுடா வித்தியாசமா இருக்குதுன்னு இந்த மிடில் ஏஜ் மேன் பார்த்துட்டு இருக்கான். ஆனா இந்த மிடில் ஏஜ் மேன் சுத்தி முத்தி பார்க்க அவருக்கு டிஃபரெண்டா ஒன்னும் தெரியல. ஆனா இந்த குட்டி பையன் இங்க ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கையை நீட்டுறான். ஆனா இந்த ஆளு அந்த குட்டி பையன் பேச்செல்லாம் கேட்காம எதுவும் டிஃபரெண்டா இல்ல, வர வழியிலேயே அப்படியே போயிடலான்னு வர வழியிலே அப்படியே போக இந்த ஆளுக்கு சரியான கடுப்பாயிருது. நம்ம தப்பு பண்ணிட்டோமே, என் பையனை நான் பார்த்தே ஆகணும், இன்னைக்கு என் பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு கதறி கதறி எழுகிறாரு. ஆனா இவருக்கு வர வழி கிடையாது. இப்ப இந்த கேம் ஆடி ஆகணும்னு திருப்பி அந்த கேமை ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கேம் இவங்க ஃபர்ஸ்ட் விளையாடும் போதே இந்த சப்வே விட்டு வெளியே போற அந்த எக்ஸிட் இவங்க கண்ணுக்கு தெரியுது. இதை பார்த்தோன்னே இந்த ஆளு நம்ம வெளியே போக போறோம், பாடா குட்டி பையன் இங்கிருந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பையன் இல்ல, இதுதான் இந்த ரவுண்டுக்கான ஸ்ட்ரேஞ்சான விஷயம், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த மிடில் ஏஜ் மேனுமே நான் உன்னை கூப்பிட்டேன், நீ வரல, எனக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு அந்த குட்டி பையனை தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஆனா அந்த குட்டி பையனுமே நம்ம நினைச்சதுதான் கரெக்ட்னு பின்னாடி திரும்பி அப்படியே போறான். பார்த்தா அவன் எக்ஸிட் 1க்கு வந்துட்டான். நம்ம குட்டி பையன் நினைச்சதுதான் கரெக்ட். இப்ப அந்த குட்டி பையனுமே அடுத்த ரவுண்டுக்கு அப்படியே சுத்துறான். பார்த்தா அந்த மிடில் ஏஜ் மேன் நடந்து வராரு. அந்த குட்டி பையனுமே அந்த மிடில் ஏஜ் மேன் கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அவன் பேசவே இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் கேரக்டர் மாதிரி அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கான். இந்த மாதிரி சுத்தி தான் இந்த குட்டி பையனும் நம்ம ஹீரோவை மீட் பண்ணியிருப்பான். இப்ப நம்ம ஹீரோ இந்த குட்டி பையனும் சேர்ந்து இங்க இருந்து தப்பிக்கலான்ங்கிறத முடிவு பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோமே டிஃபரெண்டா ஏதோ இருக்கான்னு பாத்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அந்த குட்டி பையன் இந்த டோர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல, வழக்கமா இருந்த டோரை விட டோரோட கைப்பிடி சென்டர்ல இருக்கு, சோ இது டிஃபரெண்டா இருக்குன்னு வந்த வெளியிலே இப்ப அவங்க அப்படியே திரும்பி போறாங்க. பார்த்தா இவங்க எக்ஸிட் 2க்கு வந்துட்டாங்க. சோ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அடுத்த விஷயத்தை நோக்கி அப்படியே போக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சரி இந்த ரவுண்ட்ல ஏதாவது வித்தியாசமா இருக்கான்னு சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இந்த இடத்துல இப்ப அப்படியே லைட் விட்டு விட்டு எரிய நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரத்திலேயே
இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோட கண்ணுக்கு தெரியுது. ஒவ்வொரு எலியும் ஒவ்வொரு உடலோட உறுப்போட இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா பயந்து போயிடுறான். இப்ப இவங்களுமே வந்த வழியிலே திரும்பி ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. லைட் இப்ப அந்த இடத்துக்கு வர இவங்களும் எக்ஸிட் 3க்கு வந்துட்டாங்க. இப்ப அடுத்த லெவல்ல என்னடா வித்தியாசமா இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு லேடி இவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இவங்க வேற யாரும் கிடையாது, அந்த குட்டி பையனோட அம்மா தான். அவங்க அம்மாவை பார்த்தோன்னு அந்த குட்டி பையன் ஃபர்ஸ்ட் வாட்டியா அம்மான்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை அவங்க அம்மாட்ட போக விடாம அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது இதுதான் இந்த ரவுண்டுக்கான அப்நார்மலிட்டின்னு. சோ அந்த பையனை தூக்கிட்டு அப்படியே வந்த வழியா பின்னாடி ஓடுறாரு. இப்ப இவங்களுமே எக்ஸிட் 4க்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இந்த குட்டி பையனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் என்ன சொல்றான்னா, எங்க அம்மாட்ட நான் போகணும் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவுமே உங்க அம்மாட்ட நீ தொலைஞ்சு போயிட்டு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த குட்டி பையன் என்ன சொல்றானா, இல்ல எங்க அம்மா என்ன தேடட்டும்னு சொல்லிதான் நானே இந்த மாதிரி தொலைஞ்சு போயிட்டேன், எங்க அம்மா என்ன தேடுவாங்க அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோக்கும் இந்த குட்டி பையனுக்கு இருக்கிற ஒரு கோஇன்சிடென்ஸை நம்ம ஹீரோ நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா நம்ம ஹீரோ சின்ன வயசுல இதே மாதிரி தொலைஞ்சு போயிருந்திருப்பான். நம்ம ஹீரோவுமே அவங்க அப்பாவை பார்த்தது இல்ல, அந்த குட்டி பையனும் அவங்க அப்பாவை பார்த்தது இல்ல. இப்ப நம்ம ஹீரோ இந்த குட்டி பையனும் சேர்ந்து அடுத்த டிஃபரன்ஸ் எதா இருக்கான்னு பாக்குறாங்க. அங்க எதுவும் இல்லைன்னு இவங்களும் இப்ப சக்சஸ்ஃபுல்லா அடுத்த லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்ப இவங்க அடுத்த லெவலுக்கு வந்து டிஃபரெண்ட் எதா இருக்கான்னு தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது அந்த குட்டி பையன் சொல்றான், இந்த டோர்ல ஏதாவது வித்தியாசமா இருக்கு, இந்த டோர்ல ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோவும் அந்த டோரை ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா இவன் ட்ரெயின்ல வரத இவன் கண்ணு முன்னாடி பாத்துட்டு இருக்கான். அந்த அம்மாவை அந்த வயசான ஆள் திட்டுறது எல்லாத்தையும் இவன் கண்ணு முன்னாடி பாத்துட்டு இருக்கான். சோ நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சு போச்சு இதுதான் அப்நார்மலா இருக்குன்னு. இவங்க அப்படியே வந்த வழியா திரும்பி போறாங்க. எக்ஸிட் 6க்கு வந்துட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே எப்படியே நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே போயிருவோம். வெளியே போனதுக்கு அப்புறம் நீ என்ன சாப்பிடு அப்படின்னு கேட்க அந்த பையனை எனக்கு பீட்சா வேணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். இந்த குட்டி பையன் நம்ம ஹீரோக்கு ஒரு ஷெல்ல கொடுக்குறான். இந்த ஷெல் இருந்தா உங்களுக்கு நிறைய குட்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ இந்த குட்டி பையனும் வேற ஏதாவது டிஃபரெண்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க காதுக்கு ஒரு அலாரம் சத்தம் கேக்குது. அந்த அலாரம் சத்தம் கேட்ட அடுத்த செகண்டே இவங்களை நோக்கி ஒரு வெள்ளம் வர ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் இங்கிருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த குட்டி பையன் கீழே விழுக ரெண்டு பேரும் தண்ணியில் அடிச்சுட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குட்டி பையனை மேல இருக்கிற அந்த போர்டு மேல ரொம்ப சேஃபா வைக்கிறான். இப்ப அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. கடற்கரையில நம்ம ஹீரோவும் அவனோட எக்ஸ் லவர் நின்னுட்டு இருக்காங்க. அவங்களோட குழந்தையா இந்த குட்டி பையனை காட்டுறாங்க. இந்த குட்டி பையனோட அம்மாவா எக்ஸ் லவரை காட்டுறாங்க. அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க குழந்தைய வளர்க்கறத பத்தி. அதாவது இந்த குட்டி பையன் அவங்க அப்பாவை பார்த்து இந்த ஷெல்ல வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ராசியான ஷெல்ல நம்ம ஹீரோ விட்டு கொடுக்குறான். நம்ம ஹீரோக்கு அப்படியே கண்ணு கலங்குது. இங்கிருந்து அப்படியே கட் பண்ணா தண்ணியில அடிச்சுட்டு போகப்பட்ட அந்த குட்டி பையனை மட்டும் காட்டுறாங்க. அந்த குட்டி பையன் எந்திரிச்சு பார்த்தா அந்த இடமே அப்படியே நாசமாய் கிடக்குது. இப்ப இந்த குட்டி பையனுமே அப்நார்மலா நடந்திருக்கிறதுனால வந்த வழி அப்படியே திரும்பி போறான். எக்ஸிட் 7க்கு வந்துட்டான். இதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போறான். அந்த மிடில் ஏஜ் மேனை காணும். ஆனா நம்ம ஹீரோவை பாக்குறான். நம்ம ஹீரோ போன லெவல்ல செத்து போன மாதிரி காட்டியிருந்தாலும் நம்ம ஹீரோக்கு இந்த கேம்ல எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோவுமே ஒரு லெவல கஷ்டப்பட்டு கடைசியா எக்ஸிட் 8க்கு வந்துடுறான். இவன் கண்ணு முன்னாடி அந்த சப்வேவ் இருக்கு. இப்ப அப்படியே அங்கிருந்து வெளியே போறான். பொதுமக்களை பார்த்த உடனே இவனுக்கு மூச்சே வருது. தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி அவன் ட்ரெயின்ல ஏறான். ஆனா திருப்பி அந்த ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறமா தான் தெரியுது இவன் எந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணானோ அதே ட்ரெயின்ல தான் இவன் திருப்பி ஏறி இருக்கான். அதே குழந்தை அழுக ஆரம்பிக்குது. ஆனா இந்த வாட்டி நம்ம ஹீரோ அந்த குழந்தை அழுகும்போது திட்டுறதுக்கு அங்கிருந்து கிளம்புறான். இங்கேயே 8 எக்ஸிட்ங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. கண்டிப்பா இந்த திரைப்படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃபரெண்டான ஃபீல் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.